அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது துலாம் ராசியா? நிச்சயம் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சுக்கிர பலத்தால் சுகம் அதிகரிக்க கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இது 200% உறுதி என்ற வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் 6இல் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டுங்க. சனியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை ஏற்பட இருக்கு. குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தற்போது மேச ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்போது அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குழப்பமான மனநிலை இப்போது தெளிவாக இருக்கு. இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது துரிதமாக முடிவடைய இருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. ஒரு சிலருக்கு தற்போது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல துலாம் ராசினியர்கள் இந்த வாரத்தில் விவாதங்களில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வேற்று நாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்கு. இவ்வளவு நாட்களாக முயற்சித்து ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவு தராத மேலதிகாரிகளில் இப்போது மாற்றப்பட இருக்காங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் குரு வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூட இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி அடையும் விதயத்தில் இல்லத்தில் மனவிழா, பெற்றோருடைய மணிவிழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழா நடைபெற இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை நல்லபடியாக சிறந்த முன்னேற்றம் அடைய இருக்கு. உத்தியோகத்தில் இருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. புதிய பொறுப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்படிப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்து முடிப்பு அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு
அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெற இருக்குதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒரு நாள் வரவு கூடும், மற்றொரு நாள் செலவு அதிகரிக்குங்க. ஒரு நாள் இன்பத்தில் மிதப்பீங்க, மற்றொரு நாள் துன்பத்தில் உழவீங்க. ஏற்ற இறக்க நிலை மாற எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌதம் என எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளாமல் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. குறிப்பா துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உடன்பிறப்புகளால் உபத்திரவம் வரலாங்க. உடன் இருப்பவர்களாலும் இடையூறுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தடைகளை முறியடித்து தசாபக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை இந்த வாரத்தில் ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். அது அவ்வளவு நல்லதல்ல. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிலும் மனதை செலுத்த இயலாது. இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பிரச்சனை அதிகரிக்கும். கேட்ட சலுகைகள் கிடைக்காதுங்க. புதிய உத்தியோகத்தில் சேர்ந்தவர்களுக்கு வேலை பளுவின் காரணமாக மீண்டும் பழைய இடத்திற்கே வரலாமா என்ற எண்ணம் மேலோங்க இருக்கு. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாதான் இது அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலத்தில் சனி மற்றும் செவ்வாய்க்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற தடைகள் அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசனமான தொகை கைகள்ல புரளுங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றமோ துறை மாற்றமோ ஏற்படலாம். அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல கலைஞர்களுக்கு முன்னேற்றம் கூடுங்க. இவ்வளவு நாட்களாக வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதுவற்றிற்கான சிறந்த சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில் தற்போது அதற்கான முயற்சிகள்ல எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்கு. வருமானம் உயர இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்துவது அவசியங்க. நண்பர்களுடன் வெளியில் செல்வது, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. ஏனென்றால் அவர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். தாய் வழி ஆதரவு உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்த் வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது.